மியூனிக் விமான நிலையம் மோசமான வானிலை காரணமாக முன்னறிவிப்பின்றி மூடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுமார் 500 பயணிகள் இரவு முழுவதும் 5 விமானங்களுக்குள் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விமானங்கள் லுஃப்தான்சா மற்றும் ஏர் டோலோமிட்டி நிறுவனங்களுக்கு சொந்தமானவை. இவ்வாறு இருக்க பயணிகளை மீண்டும் முனையத்திற்கு அழைத்து வருவதற்கான போக்குவரத்து வசதி இல்லாததால் நிலைமை மோசமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவசர கால சூழ்நிலையில் விமானி மற்றும் கேபின் குழுவினர் தனிமையில் விடப்பட்டதாக உணர்ந்ததாக கூறப்படுகிறது. வானிலை பிரச்சனையை விமான நிலையம் சரியாக கையாளவில்லை என வெர்னிகோங் காக்பிட் தொழிற்சங்கம் குற்றம் சுமத்தியது. சிறந்த திட்டமிடல் இருந்திருந்தால் இந்த குழப்பத்தை தவிர்த்திருக்கலாம் என்று அவர்கள் சுட்டிக்காட்டினர். விமான நிலையத்தில் ஏற்பட்ட இந்த குழப்பம் பலவீனமான நெருக்கடி மேலாண்மையை காட்டுவதாக பயணிகளும் இதன்போது குற்றம் சுமத்தினர். இதேவேளை அவசரகால திட்டங்கள் உள்ளதாக விமான நிலையம் தெரிவித்ததுடன் சம்பவத்திற்காக மன்னிப்பும் கேட்டுள்ளது. மேலும் இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தொழிற்சங்கம் வலியுறுத்துகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கறிஞர் மைக்கேல் பீச்சீகள் கருத்து தெரிவிக்கையில், பயணிகளுக்கு இழப்பீடு பெறும் உரிமை இருக்கலாம் என்றும் அவர்களுக்கு தலா 600 யூரோக்களை வழங்க வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். இந்த பிரச்சினைக்கு விமான நிலையமே பொறுப்பேற்க கூடும் என்றும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் அவர் கூறினார்.